அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரபியுல் அவல் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நான் சொல்ல போகிறது, இன்று இரவுக்குள்ள நம்ம எப்படியாவது ஒரே ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த சந்தோஷமான ஒரு செலவாத்தை தான் நான் சொல்ல போகிறேன். அது என்ன சந்தோஷமான செலவாத் அப்படின்னா, இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களை ஏற்படுத்துவான். அந்த அளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு இரவுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரே ஒரு தடவையாவது ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ கேளுங்க. ஏன்னா நம்ம எல்லோருமே நம்ம ஆசைப்படக்கூடிய, நம்ம விரும்பக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்த தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அல்லது நம்மளோட கவலை, கஷ்டம், நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்து வெளியேறணும், அதுக்கான ஒரு நல்ல செய்தி வந்துராதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே காத்துக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்ட நம்ம எல்லோருடைய அந்த தேடலுக்குமான தீர்வு தரக்கூடியது தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத். அல்ஹம்துலில்லா, செலவாத்துக்கள்ல ஏராளமான வகைப்படுது. எந்த விதமான வார்த்தைய சொல்லி ரசூல்லாவுக்கு நம்ம செலவாத்த அனுப்புகிறோமோ அந்த வார்த்தைக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த செலவாத்துல நம்ம மகிழ்ச்சியான விஷயங்களை நம்ம அனுப்புகிறோம். அதனால் அல்லாஹ்வும் நமக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை ஏற்படுத்துவான். ஒரு செலவாத்தை நம்ம ஒரு தடவை ஓதனா அல்லாஹ் நமக்கு 10 விதமான அருட்கொடைகளை பொழியறான் இல்லையா? அப்போ ஒரு சிறந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவாத்தை நம்ம நபி மீது அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது மேலேயும் அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு 10 முறை அருள் பொழிவான். இன்னும் அவனுடைய ரஹ்மத்தான பார்வை கொண்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய அன்பு கொண்டு அவன் அதை விட அதிகமாக கூட நமக்கு வழங்குறதுக்கு கூடும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோருமே எந்த விஷயத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் வரணும்னு காத்துட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தரணும்னா இந்த செலவாத்தை ஓதிட்டு நிறைவாக அல்லாஹ்விடத்தில் துஆவை கேளுங்க. நம்முடைய ரப்பு தான், நம்மளை படைச்சவன் தான், நம்ம தாராளமாக கேட்கலாம். எத்தனை தடவை சலிச்சு போய் திரும்ப அவன்கிட்ட போனாலும் அவன் தான் நமக்கு தரக்கூடியவன். நம்பிக்கையோடு கேளுங்க. இப்போ அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவாத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் இல்லதி மலஅ கல்புஹு மின் ஜலாலிக வ ஐனுஹு மின் ஜமாலிக ஃபஸ்பஹ ஃபரிஹன் முஅய்யதன் மன்சூரன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வசல்லிம் தஸ்லீமன் வல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன். எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எவருடைய உள்ளத்தை உனது மகத்துவத்தால் நிரப்பினாயோ, எவருடைய கண்களை உனது அழகால் நிரப்பினாயோ, அதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடையவராகவும் உனது ஆதரவையும் உதவியையும் பெற்றவராகவும் வெற்றியாளராகவும் ஆனார்களோ, அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர், அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய ஸலவாத்தையும் என்றென்றும் பொழிவாயாக. அனைத்து உலகங்களின் இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரியது. சுபஹானல்லாஹ். இதில் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையும் இருக்குது. ரசூல்லாவின் மீது ஒரு மகிழ்ச்சியான செலவாத்தை நம்ம அனுப்பக்கூடியது மாதிரியும் இருக்குது. இதில் நமக்கு ரெட்டிப்பு பலன் நிச்சயம் கிடைக்கும். அதனால் இந்த செலவாத்தை ஓதிட்டு உங்களுடைய துவா எதுவாக இருந்தாலும் ரப்புக்கிட்ட கேளுங்க. செலவாத்து ஓதிட்டும் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டும் நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு உடனே கபுலாகும். கண்டிப்பாக இந்த செலவாத்தில் நமக்கு நிறைய நிறைவான பலன்கள் இருக்குது. அதனால் இதை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. சந்தோஷமான விஷயம் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ வருடமான விஷயமா இருந்தாலும் சரி, ரப்பு நினச்சா நாடிடுவான். கண்டிப்பாக இந்த செலவாத்தை முன்னிட்டு கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். இதை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் கண்டிப்பாக என்னையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செய்வேன். என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் நான் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இது போல சிறந்த செலவாத்துக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய அற்புத வஜிஃபா கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் அரபி தமிழ் தர்ஜுமா பொருளோடு அதனுடைய சிறப்புகளோடு நம்ம 52 செலவாத்துக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இது கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் தான். கண்டிப்பாக இந்த கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ் குரான் வேணும், தர்ஜுமா குரான் வேணும் அப்படின்னாலும் சரி,
ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட அழகுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நிறைய பொருள் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரிஜினல் சந்தனத்தூள் இருக்குது. இன்னும் ஜாதிக்கா சந்தனம் ரோஜா இதழ் கலந்த ஃபேஸ் பேக் இருக்குது. இன்னும் ரோஜா இதழ் பொடி நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை நலங்கு மாவும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் கஸ்தூரி மஞ்சள், முல்தானி மெட்டி, மஞ்சிஷ்டா பொடி அப்படின்னு முக அழகிற்கு தேவையான அனைத்து பொருளுமே ரொம்ப தூய்மையான ரொம்ப ரொம்ப ஹெர்பல் ப்ராடக்ட், எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிடைக்கும். முடிக்கு நம்மக்கிட்ட 2 விதமான பொருள் இருக்குது. அதாவது மூலிகை சீயக்காய் தூள் கிடைக்கும். இன்னும் மூலிகை ஹேர் ஆயில் மிக்ஸ் நம்மளே வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். மேலும் நம்மக்கிட்ட ஆரோக்கியத்திற்காகவும் அழகிற்காகவும் இன்னும் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு ரசூல்லா சொல்லக்கூடிய தேனும், ஒரிஜினல் தேனும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பொருளில் உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி, கிதாபுக்கு கொடுக்கப்பட்ட அதே நம்பர் தான். நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.